2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாம மக்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த ஒரு தேர்தலா மாறியிருக்கு. பாரம்பரியமான திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் இந்த முறை விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு வாக்களித்தாங்க. தனிப்பெரும் கட்சியா தேர்தலை வெற்றி பெற்றாலும் தாவேக்க தனித்து ஆட்சி அமைக்க முடியல. இதனால திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தாவேக்கவுக்கு ஆதரவு தந்து தாவேக்க ஆட்சி அமைத்தது. விஜய் முதலமைச்சர் பதவியேற்றார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகியிருக்கு. முதலமைச்சரா விஜய் பதவியேற்று 17 நாட்கள் தான் ஆகுது. ஆனா அதற்குள்ள சில தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தும் சூழல் உண்டாகி இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார். 2 தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்ற நிலையில திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். இதனால திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டது. கூடிய விரைவில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கு. அந்த வகையில தமிழக அரசியல்ல எதிர்பாராத திருப்பமா அதிமுக எம்எல்ஏக்கள் மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகிய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துட்டாங்க. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைஞ்சிட்டாங்க. இதனால அந்த தொகுதிகள் காலியானதா அறிவிக்கப்பட்டது. அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவான இசக்கி சுப்பையா சட்டப்பேரவையில அவை தலைவர் ஜேசிடி பிரபாகரை சந்திச்சு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்தார். இதையடுத்து அந்த தொகுதியும் காலியாகுது. எனவே தமிழ்நாட்டுல விரைவில் காலியான சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்குது. தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவின் போது கையில் வைக்கப்பட்ட மை கூட அழியல. அதற்குள்ள மீண்டும் ஒரு தேர்தலா என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. தாவேக்க மீது குதிரை பேர குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏ உயிரிழந்தால் மட்டும்தான் அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தப்படும். தமிழ்நாட்டின் அரசியல் ஆளுமைகளான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் தமிழ்நாடு அரசியலே மாறுபட்டு இருக்குது. இதற்கு பின்னர் தான் உட்கட்சி பூசல், கருத்து வேறுபாடு, 2-3 அணிகளாக பிரிவது, கட்சி தாவுவது, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது ஆகியவை அதிகமாக நடக்குது. முதன் முறையா 2014ஆம் ஆண்டுல தேமுதிக எம்எல்ஏவா இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி தலைமையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். 2019ஆம் ஆண்டு அதிமுக பிளவு ஏற்பட்டு டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் திடீரென தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாங்க. இதனால அந்த 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்துச்சு. 2024ஆம் ஆண்டுல காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சிகளை இணைந்தார். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் கட்சி தாவி பதவியை ராஜினாமா செய்து அதனால இடைத்தேர்தல் நடக்க போவது இது 4வது முறை. அரசியல்வாதிகளின் இது போன்ற செயல்பாடுகளால தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு முறை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்து வாக்குப்பதிவினை நடத்த வேண்டும். இதனால கூடுதல் செலவு ஏற்பட்டு மக்களின் வரிப்பணம் தான் தேவையில்லாம செலவு செய்யப்படுது. தேர்தல் வாக்களிக்க மீண்டும் சொந்த ஊருக்கு செல்வது என மக்களுக்கும் இது சிரமம்தான். அதுவும் தேர்தல் முடிந்து 1 மாத காலத்திலேயே, அதுவும் தேர்தல் முடிவு வந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையிலும் இது போன்ற செயல்கள் மக்களின் அதிருப்தியை அதிகரிக்க செஞ்சிருக்கு.